கோவிலில் எப்போ நட திறப்பாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நேரத்துக்கு போய், ஏன்னா காலைல 10:30 மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். 10:30 மணியோட முடியுது. கையில் 27 பூ எடுத்துக்கோங்க. எந்த பூவாக வேணால் இருக்கலாம், ரோஜா பூவாக இருக்கலாம், மல்லிகை பூவாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். 27 பூ கையில் எடுத்துக்கோங்க. அந்த கொடி மரம் இருக்கும், எப்படியும் கருவறைக்கு முன்னாடி கொடி மரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கொடி மரத்திட்ட நின்று முதல்ல பெருமாளை கும்பிடுங்க. பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த கொடிமரத்தோடு சேர்த்து கருவறை பிரகாரத்தை சுற்றி வளம் வாங்க. வளம் வந்த உடனே முதல் சுற்று முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பூவெடுத்து அந்த கொடிமரத்துக்கிட்ட வச்சுடுங்க. அடுத்து 2வது சுற்று, அடுத்து 3வது சுற்று. ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் கையில் இருக்க பூவை எடுத்து வைங்க. அது ஏன் பூ வச்சுக்க சொன்னாங்கன்னா, பெரியவர்கள் எத்தனை சுற்றணும்னு நமக்கே மறந்துடும். அதனால தான் குழப்பமே வேணாம், கையில் 27 பூவை வச்சுக்கோ. ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் கொடி மரத்துக்கிட்ட ஒரு பூவை வை. அப்போ 27 சுற்றி முடிச்சுட்டா கையில் பூ இருக்காதுன்றதுக்காக தான் 27 பூவை வச்சு